எவ்ரிவன், நான் உங்களை பார்த்து சார். இது உங்க பார்த்தா பிளாஸ்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ குழப்பலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் உங்க ஸ்டைல்ல வந்து பிசினஸ் பண்றதுக்கு ஐடியா கொடுங்க பார்த்தா பிளாஸ்ட் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவருக்கு அந்த சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோ நம்ம டெடிகேட் பண்றோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இருக்கிற யூத்ஸை பார்த்து படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்டா பாதிக்கும் மேற்பட்டவங்க சொல்ற ஒரே பதில் வந்து எனக்கு யாருக்கிட்டையும் அடிமையா வேலை செய்ய விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான். சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற பதில் தான் வருது. இன்றைய இளைஞர்கள் பிசினஸ் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், அவங்களுக்கு இருக்கிற சாதக பாதகங்கள்லாம் என்ன, எந்த மாதிரி சூழல்ல இறங்கினா ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா விரிவா நாம இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸும் சரி, மில்லினியல்களும் சரி, பிசினஸ்ல இறங்கினா அது பழங்காலத்து பிசினஸ் மாதிரி இருக்காது. அதுல பயங்கரமான மாற்றம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யூத்ஸுக்கு பிறப்பிலேயே சோசியல் மீடியானா என்ன, ஏஐ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அத்தனையும் அட்டப்படமா தெரிஞ்சிருக்கு. ஒரு கடையோ ஆபீஸோ இல்லாமலே வெறும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பை மட்டுமே வச்சு கோடிகள்ல பிசினஸ் பண்ற அளவுக்கு திறமை இன்னைக்கு இளைஞர்களுக்கு இருக்கு. பழசு மாதிரி மளிகை கடை, துணி கடைன்னு யோசிக்காம ஈகோ ஃப்ரெண்ட்லி பொருட்கள், ஹெல்தி ஆர்கானிக் உணவுகள், ஆன்லைன் எஜுகேஷன், பெட் கேர் அப்படின்னு புதுசா சந்தையை உருவாக்கி ஜெயிக்கிறாங்க. தோத்துட்டு போறோம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அஞ்சாத தைரியம் இன்னைக்கு இளைஞர்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாரும் தயங்குறதே இல்லை. ஆனா இதுல சில சிக்கல்களும் இருக்கு. இளைஞர்கள் கிட்ட ஆர்வம் அதிகமா இருந்தாலும் அனுபவம் கம்மியா இருக்கு. ஒரு மாசத்துல கோடீஸ்வரன் ஆகிடணும் அப்படிங்கிற அவசரம் தான் பெரிய ஆபத்து. இன்ஸ்டாகிராம்ல மத்தவங்களோட ஆடம்பரமான வாழ்க்கையை பார்த்துட்டு பிசினஸ்ங்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைச்சு அறகுற தயாரிப்போட களத்துல குதிச்சு அப்புறம் நஷ்டப்படுற கதைகளும் நிறைய நடக்குது. ஆசை வந்துருச்சு, நாளைக்கு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு இறங்குறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். பிசினஸ் தொடங்க சரியான சூழலும் பின்னணியும் அமையணும். உங்க பிசினஸ் ஐடியா எப்ப ஜெயிக்கும்னா அது மக்களோட ஒரு நிஜமான பிரச்சனையை தீர்க்கணும். உதாரணத்துக்கு, எங்க ஊர்ல நல்ல ஆர்கானிக் காய்கறி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனையை பார்த்து அதுக்கு நீங்க ஒரு தீர்வு தந்தீங்கன்னா அந்த பிசினஸ் தானா சூடு பிடிக்கும். பிசினஸ் ஆரம்பிச்ச நாளே லாபம் வராது. குறைஞ்சது 6 மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கடையோ கம்பெனி நடத்துறதுக்கும் உங்க சொந்த செலவுகளையும் உங்க சொந்த செலவுகளுக்கும் பணத்தை எடுத்து வச்சுக்கணும். கடன் வாங்கி மட்டுமே பிசினஸ் நடத்துற சூழல் இருந்தா கண்டிப்பா ஆரம்பிக்க கூடாது. நீங்கள் என்ன பிசினஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு சந்தையில தேவை இருக்கா, உங்களுக்கு போட்டி யார் யாரு, அவங்களோட நீங்க என்ன புதுசா தரப்போறீங்க அப்படின்ற தெளிவு, ஃபுல் டீடைல்ஸ் அது தெரிஞ்ச பிறகுதான் நீங்க களத்துல இறங்கணும். பிசினஸ் பண்ண போற துறையை பத்தி உங்களுக்கு 100% தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா குறைஞ்சது 60% தெரிஞ்சிருக்கணும். தேவைப்பட்டா அந்த துறையில இருக்கிற ஒரு கம்பெனில சில மாதங்கள் வேலை பார்த்து அனுபவம் கிடைச்ச பிறகு சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப பெரிய புத்திசாலித்தனம். எடுத்த உடனே லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணாம சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு மக்களோட வரவேற்பை பார்த்துட்டு அப்புறம் முதலீட்டை அதிகப்படுத்தணும். பிசினஸ்ல வர்ற எல்லா பணமும் உங்க லாபம் கிடையாது. வரவு செலவு கணக்கு தனியா வச்சுக்கணும். பிசினஸ் பணத்தையும் உங்க சொந்த செலவு பணத்தையும் போட்டு குழப்பிக்கவே கூடாது. பிசினஸ்ங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம் கிடையாது, அது ஒரு மேரத்தான் மாதிரி. 1-2 வருஷத்துக்கு லாபத்தை எதிர்பார்க்காம பிசினஸ் ஸ்திரப்படுத்துறதுல மட்டுமே கவனமா இருக்கணும். நல்ல வழிகாட்டிகள், அதாவது மென்டார்ஸை கூட வச்சுக்கணும். தொழிலதிபர்கள், நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், இந்த மாதிரி மென்டார்ஸ் கூட அதிகமா நல்ல உறவை வளர்த்துக்கணும். பிசினஸ்ல சரி வர்றது சகஜம். அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர தெரிஞ்சுக்கணும். சுருக்கமா சொல்ல போனா இன்றைய இளைஞர்கள் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஆனா அது வெறும் கனவா மட்டும் இல்லாம தெளிவான திட்டமிடல், சரியான சந்தை சூழல் போதும் தான். சரியான சந்தை சூழல் இதெல்லாம் சேரும் போதுதான் அந்த பிசினஸ் வெற்றி அடையும். வெறும் உணர்ச்சி வசப்பட்டு குதிக்காம புத்திசாலித்தனமா சூழலை கணிச்சு களத்துல இறங்கினா இன்றைய இளைஞர்கள் தான் நாளை இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல பிசினஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை வேற ஒரு பதில சந்திக்கிறேன். நான் உங்கள் பார்த்து சார். இது உங்க பார்த்தா பிளாஸ்ட். நம்ம சேனலை, நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.